Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 10th தமிழ் half yearly exam ஆல்சோ பப்ளிக் எக்ஸாமில் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்குரிய உங்களுக்கு சென்டம் மார்க் கொஸ்டின் பேங்க் வந்து கொடுத்துருக்கு. அதோடு 2019, 2022, 2023 பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அரையாண்டு தேர்வுக்கான ஒரு கொஸ்டின் பேங்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தனித்தனியாக பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இயல்வாரியாக படிங்க. நாங்கள் வந்து சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் எல்லாமே இயல்வாரியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு இயல்வாரியாக நீங்கள் படிக்கும்போது தமிழில் முழுமையாக மதிப்பெண் எடுத்துடலாம். உங்களுடைய ஆன்சர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும், தவறு இல்லாமல் இருக்கணும், லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கும். ஸோ மொழி பாடங்கள்லையுமே நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் செக் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பாருங்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் 8 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 5 5 மார்க் அட்டன் பண்ணணும், 3 8 மார்க் அட்டன் பண்ணணும். 49 மார்க்ஸ். இதுக்கு தான் உங்களுக்கு அதிகமாக டைம் தேவைப்படும். இப்போ குறிப்பாக வந்து நம்ம வந்து இந்த 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனாருடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை ஒப்பிட்டு மேடை பேச்சை உருவாக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்கு. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகள். இது திரும்ப திரும்ப கேட்டே வர்றாங்க. சிலப்பதிகார மறுவுருப்பாக்க வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. கர்ணையன் தன் தாய் மறைவிக்கு வீரவா முனிவர் தம் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை கூறுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த கேள்வியே ஒரு கேள்வி வந்து 8 மார்க்ஸ்லேயே வரலாம். இப்போ 8 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உரைநடை, செய்யுளில் ஒரு நெடுவினா வந்துடும், ஒரு துணைப்பாடை கதை வந்துடும், பொதுக்கட்டுரை வந்துடும். இப்போ துணைப்பாடத்தை பொறுத்தவரைக்கு அன்னமையா, புயலிலே ஒரு துணி, மேரி, இந்த மாதிரி 3 கதையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கதை எழுதலாம். அதே மாதிரி உங்களுக்கு பொதுக்கட்டுரைக்குமே முக்கியமான தலைப்புகள்லாம் கொடுத்துருக்கோம். அந்த கேள்வி மட்டும் பாருங்கள். தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்ட் 1ல் 15 1 மார்க்ஸ் எடுக்கணும். 15 1 மார்க்ஸில் வந்து மோஸ்ட்லி புக் பேக் தான் கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12, 13, 14, 15 இந்த 4 வினாக்கள் நீங்கள் தயவுசெய்து நல்லா படிக்கணும். ஒரு பாடல் கொடுத்துட்டு அதில் 4 வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பாடல் புரிஞ்சால் மட்டுமே தான் அந்த 4 வினாக்களுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். இது அல்லாமல் உங்களுடைய மொழித்திறனை சோதிக்கக்கூடிய வினாக்கள் நிறையா இருக்கும். இலக்கண பகுதி வினாக்கள் நிறையா இருக்கும். இப்போ புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், இதெல்லாம் நீங்கள் 10th 11th 12th அனைத்து வகுப்புமே படிக்க போகிறீங்க. ஸோ அது இல்லாமல் அழகிட்டு வாய்ப்பாடு, இடம் சுட்டி பொருளுக்கு, அணி இலக்கணம், ஸோ இந்த மாதிரி எல்லா வினாக்களும் எல்லாம் தரவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் பேங்காக படிங்க. தமிழ் எக்ஸாமில் அரையாண்டு தேர்வு மட்டுமல்லாது நீங்கள் பொது தேர்விலுமே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு இயல்வாரியான முக்கியமான வினாக்களும் கொடுத்துருக்கோம். நல்லபடியாக படிங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.